அனைவருக்கும் வணக்கம். காலை வேலைகளை முடித்ததுக்கப்புறமா சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அனைவருமே சேர்ந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு போய் மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு வந்தோம். கோயிலில் அபிஷேகம் 12 மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறதுனால பால் வாங்கி கொடுத்துட்டு பூவு குங்குமம் மஞ்சள் அரைச்சி வச்சுட்டு சாமியை வழிபட்டுட்டு வந்தோங்க. ஆஷாட நவராத்திரி ஜூலை 6லேருந்து 15ஆம் தேதி வரைங்க. இத்தனை நாளும் நம்மளால் கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. முடியுங்கிறவங்க பரவாயில்ல போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்தில் ஒரே ஒரு நாளாவது வாராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து விளக்கு போட்டுட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். முதல்ல நான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் தாங்க வாராகி அம்மனை பார்த்தேன். என்னன்னு தெரில, அன்னிலிருந்தே எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றம். என்னுடைய ரொம்ப 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 இஷ்ட தெய்வமாட்டாங்க வாராகி அம்மன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. கோயிலில் கொடுத்த பூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.